Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோவில் இந்த ஸ்பீக்கர், அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கலோட ஆக்சஸ் 165AS அப்படிங்கிற மாடலு. இது வந்து ஒரு காம்பனன்ட் ஸ்பீக்கர். ஸோ இதை பற்றின அன்பாக்சிங், அதுக்கப்புறம் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை காரில் ஃபிட் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கார் ஆம்ப்ளிஃபையர் இன்ஃபினிட்டியோட 4 சேனல் கார் ஆம்ப்ளிஃபையர் பற்றின அன்பாக்சிங் வீடியோ, அதை பற்றின டீட்டெயில்ஸு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் காரில் ஃபிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஆம்ப்ளிஃபையர், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃப்ரண்ட் டோரில் ஃபிட் பண்ணுறதுக்கான காம்பனன்ட் ஸ்பீக்கர், ஸோ இதை நான் வாங்கியிருந்தேன். இப்போது வந்து இந்த வீடியோவில் இதோட டீட்டெயில்ஸ் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். JC Tech Tamil சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அந்த அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவையும் பார்த்துட்டு கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இதில் வந்து கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கிராஸ் ஓவர் இது வந்து ஒரு கண்ட்ரோல் யூனிட். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பெரிய ஸ்பீக்கர் இது வந்து ஊஃபர் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிராஸ் ஓவர் வந்து அந்த ஹை பேஸ் வால்யூமை வந்து அந்த ஊஃபருக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வாய்ஸு, அதாவது ட்விட்டர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ட்விட்டருக்கு வந்து இது பிரித்து கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த கிராஸ் ஓவர் அப்படிங்கிற யூனிட் வந்து இதில் வேலை செய்யும். இதே நீங்கள் கோஆக்சியல் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்காது. அதே போல் அந்த ட்விட்டர் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் கோஆக்சியல் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லேயே வந்து இந்த ட்விட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சுற்றில் வந்து ஊஃபர் இருக்கும். அதில் வந்து 2-வே கோஆக்சியல், 3-வே, 4-வே அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் 5-வே கூட இருக்குது. 2 ட்விட்டரு, மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக அதிலே கொடுத்துருப்பாங்க. ஆனால் கோஆக்சியல் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அதிலே கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். பட் ஆனால் காம்பனன்ட் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ட்விட்டரை வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது டோரில் வந்து இந்த ஊஃபரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்விட்டரை கொண்டு போய் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு, அதாவது டேஷ் மேலே வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ஸ் இதெல்லாம் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வரதுனால ஓரளவுக்கு அந்த சரௌண்டிங் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். அதனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் டோரில் வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிரைவர் வந்து ஓட்டுறவங்க தான் அதிகமாக அந்த பாட்டை வந்து கேட்பாங்க. அப்படிங்கிறதுனால நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரியரில் வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நானும் இப்போ வந்து காரில் என்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரியரில் வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதே போல் வந்து நான் வால்யூம் செட் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 டோரில் தான் வந்து வால்யூம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். ரியர் டோரில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நான் கொஞ்சம் சாங்ஸ் நல்லா கேட்பேன். அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் டோரில் மட்டும்தான் அதிகமாக. ஏன்னா பின்னாடி வந்துட்டு வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னா நம்ம அந்த வால்யூமே சேர்த்தாப்பில் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். அப்படிங்கிறதுனால வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த காம்பனன்ட் ஸ்பீக்கரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரியரில் வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரேஞ்சில் வந்தது. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பில் நியரஸ்ட்டு கேட்டு பாருங்கள். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் நிறையா மாறும். சில டைம் வந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ் டவுன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் நல்லா, இது வந்து 6.5 இன்ச் அப்படிங்கிறதுனால நல்லா பெரிய ஸ்பீக்கராகவே இருக்குது. மேலே வந்து அந்த கிரில் செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதாவது கிராஸ் ஓவரோட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. 2 கிராஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கரில் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுக்குமே தனித்தனியான கிராஸ் ஓவர்னால 2 கிராஸ் ஓவர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு ட்விட்டரும் அதே போல் வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ட்விட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட்டை வந்து டேஷ்போர்ட்லேயோ இல்லை நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, டோரோட மேலேயோ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அதில் ஸ்க்ரூ டைப்பும் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் 2-வே இந்த டபுள் சைடு டேப் இருக்குது, அதை போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த
டியூட்டர் வந்து அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் டியூட்டரை டக்குன்னு கழட்டணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி கழட்டிக்கலாம். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இது மேலே வந்து ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அந்த கிரில்லும் பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த டியூட்டருக்கான கிரில்லு கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த பிளாக்கோட ஃபினிஷிங் பார்த்திங்கனாலும் ரொம்பவே அருமையாக இருக்குது. கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. பொதுவாக அந்த டியூட்டர் வந்து நம்ம நார்மலாக வாங்குறப்போ வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இதோட அவுட்புட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்பீக்கரில் வந்து கிரில் இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ நான் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா கார் டோரில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து கிரில் தேவைப்படாது. நீங்கள் இந்த ஸ்பீக்கரை வந்து சப்போஸ் வேறு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பாக்ஸ் போகிறீங்க, வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கிரில்லை யூஸ் பண்ணலாம். இதுலேயும் வந்து இந்த ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இதோட கிரில்லோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கரை வந்து பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீக்கர் நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ பின்னாடியும் வந்து ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அதோட ஆக்சஸ் 165 AS அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிசைன்டு அண்ட் இன்ஜினியர்டு இன் ஃப்ரான்ஸ் பை ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பட் ஆனால் இது வந்து மேட் இன் சைனா ப்ராடக்ட் தான். அதேமாதிரி இந்த கிரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் வந்து ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஃபோக்கல். இதோட பிராண்டு பார்த்திங்க அப்படின்னா கிரில்லு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வருங்க ஃப்ரண்ட்டில் கூட எல்லா இடத்துலையுமே ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனிவே இது கம்ப்ளீட்டாக வந்து டோருக்குள்ளே போயிடுறதுனால தெரியாது. இந்த கிரில்லு மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அந்த டியூட்டரில் வந்து ஃபோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த கோன் பார்த்திங்கனாலும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி நல்லா ஹார்டாக கொடுக்கு. அதே போல் இந்த டயஃப்ரம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக அந்த பேப்பர் டைப்பு இது மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு கிளாத் டைப்பு மாதிரி ஏதோ இந்த த்ரெட்டை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண மாதிரி நல்லா இருக்குது. அவுட்ரு லேயரும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ மேக்ஸிமம் சவுண்டு ஊஃபர்லாம் எப்படி தாங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து டெர்மினல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ்ஸுக்கு வந்து பெரிய டெர்மினலாகவும் மைனஸ்க்கு வந்து சின்ன டெர்மினலாகவும் இருக்குது. கிராஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே சமயத்தில் ஊஃபரில் வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கும். டியூட்டரில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர அவுட்புட் இருக்குல்ல, அதாவது ஒரு ஸ்பீக்கர் ஃப்ரண்ட், இப்போ வந்து இது வந்து நான் ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் லெஃப்ட்டோட ப்ளஸ் மைனஸை கொண்டு போய் இதில் இருக்க இன்புட்டில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். ஊஃபர் அப்படிங்கிற ப்ளஸ் மைனஸை கொண்டு போய் இதுதான் வந்து ஊஃபராக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஊஃபருக்கு கொண்டு போய் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் டியூட்டர், இந்த டியூட்டரில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ அதில் கொண்டு போய் நீங்கள் டியூட்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆம்ப்ளிஃபயர்லேருந்து வர அவுட்புட்டு, இல்லை நீங்கள் ஆம்ப்ளிஃபயர் யூஸ் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக செட்லேருந்து வர இன்புட்டு இதில் கொடுத்தீங்கனாலுமே இந்த கிராஸ் ஓவர் வந்து ஊஃபருக்கு வந்து தனியாகவும் பாஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து ஊஃபருக்கும் ஸ்பீக்கர் அதாவது டியூட்டருக்கு உண்டான ஹை ஃப்ரீக்வன்சி வந்து டியூட்டருக்கும் கொண்டு போய் பிரித்து கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த சரௌண்டிங் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் அவுட்புட்டோட குவாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலே வந்து டியூட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா -3 0 +3 அப்படின்னு சொல்லிட்டு டெசிபிள் அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன அப்படின்னா டியூட்டரோட லெவலையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0ல் வச்சிங்கன்னா ரெண்டுக்குமே ஈக்குவலாக வந்து, அதாவது ஊஃபருக்கும் இதுக்கும் வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக பிரியும். இதே நீங்கள் வந்து +3 அப்படின்னா டியூட்டருக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வால்யூம், அதோட டியூட்டரோட வால்யூம் வாய்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நீங்கள் +3ல் வச்சுக்கலாம். இல்லை ஓவர் சில்னஸாக இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் நான் கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் வந்து ஈக்குவலைசர்லேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் செட்லையும். பட் இதிலே வந்து கொஞ்சம் மேனுவலாகவும் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஸ் ஓவரோட அவுட்புட்டே வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் டியூட்டருக்கு மட்டும் கொஞ்சம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மாதிரி சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் டோருக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை டோருக்குள்ளே வந்து உங்களால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டேஷ்போர்டு உள்ளே எங்கேயோ கொஞ்சம் எங்கே வந்து உங்களுக்கு செட் ஆகுமோ அங்கேருந்து வச்சு என்ன லைன் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அன்பாக்சிங் பார்த்தீங்க. கனெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதையும் வந்து நான் ஆம்ப்ளிஃபயர் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது காரில் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனல் அவுட்புட் பற்றி நான் வீடியோஸ் வந்து நான் போடுறேன்.
நம்ம சேனல் ஜேசிடெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.